இவ்வாண்டு நடைபெற்ற மின்னல் எஃப்எம்மின் பின்தாங் மின்னல் பாடல் திறன் போட்டியில் தலைநகரை சேர்ந்த 18 வயதான அபிஷேக பிரியன் 10,000 ரிங்கெட் ரொக்கத்தையும் வெற்றி கிண்ணத்தோடு சான்றிதழையும் கைப்பற்றி 2025 ஆண்டு பின்தாங் மின்னலின் மாபெரும் வெற்றியாளராக வாகை சூடியுள்ளார். இரண்டாவது இடத்தை உன்னிதேவன் பாஸ்கரன் வென்ற நிலையில் அவருக்கு 7,000 ரிங்கெட் ரொக்கத்தோடு வெற்றி கிண்ணமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இவ்வாண்டு முதல் முறையாக நெகிரி செபிலான், பினாங்கு, பேரா, பஹாங் மற்றும் ஸ்லாங்கூர் என 5 மாநிலங்களில் நடத்தப்பட்ட குரல் தேர்வில் அதிகமான இளைஞர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டிருந்தனர். அதே சமயத்தில் நேரடியாய் வந்து குரல் தேர்வில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாதவர்களுக்கு சமூக வலைதளம் வாயிலாக குரல் தேர்வில் கலந்து கொள்ளவும் மின்னல் எஃப்எம் வாய்ப்பு வழங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. மிக தரமான நீதிபதிகளை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 வெற்றியாளர்களில் 6 போட்டியாளர்கள் ஆகஸ்ட் 2ஆம் நாள் நடைபெற்ற அரையிறுதி சுற்றில் இருந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறினார்கள். இதனிடையே கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை அங்காசாபுரி ஆடிட்டோரியம் ஸ்ரீ அங்காசாவில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற இறுதி சுற்று ரசிகர்களின் பலத்த ஆதரவோடு நடைபெற்றது. இந்நிலையில் இப்போட்டியின் 3ஆம் நிலை பரிசை தெஷாலன்சின் பிள்ளை வென்றதோடு 5,000 ரிங்கெட் ரொக்கத்தோடும் வெற்றி கிண்ணத்தையும் சான்றிதழையும் தட்டி சென்றார். நீதிபதிகளின் சிறப்பு விருதை பெற்ற நவீனா புகழேந்தி 3,000 ரிங்கெட் ரொக்கத்தையும் வெற்றி கிண்ணத்தையும் சான்றிதழையும் பெற்றார். இப்போட்டியில் ஏரன் தோமஸ் மற்றும் கண்மணி கணேசன் ஆகியோர் ஆறுதல் பரிசை பெற்றனர். மின்னல் எஃப்எம்மின் பின்தாங் மின்னல் பாடல் திறன் போட்டி உண்மையிலேயே உள்ளூர் இளைஞர்களின் இசைத்திறனை வெளிக்கொணர ஒரு அற்புதமான மேடையை ஏற்படுத்தி தருகிறது என்றால் அது மிகையாகாது.